The Legend Saravana Stores in Akshay Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2024 IPL ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. ரன்ஸ் 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 ரன்னு வருது போகுது ரிப்பீட்டு. 200 ரன் அடிக்கிறாங்க ரிப்பீட்டு, 250 அடிக்கிறாங்க ரிப்பீட்டு. இப்படியே போயிட்டே இருக்கு இந்த IPL. 260 ரன்ஸ்லாம் வந்து வெறும் 18 ஓவர்ல 17 ஓவர்ல சேஸ் பண்றாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா 160 ரன்ஸை 9 ஓவர்ல சேஸ் பண்றாங்க. மொதல் 6 ஓவர்ல 100 ரன்ஸ் மேல அடிக்கிறாங்க. என்ன போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் அப்படின்னு. ஏன்னா இந்த IPL பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லா IPLுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். திடீர்னு ஒரு மேட்ச் லோ டிஃபெண்டிங் ஸ்கோரா இருக்கும், திடீர்னு ஒரு மேட்ச் ஹை ஸ்கோரிங்கா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நார்மலாவே IPL நம்ம பிச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெங்களூர் மாதிரியான பிச்ல கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும். உதாரணத்துக்கு அங்கே சேசிங்லாம் பயங்கரமா இருக்கும். 200 ரன் அடிச்சா கூட ஈஸியா சேஸ் பண்ற அளவுக்கான ஒரு பிச்சா இருக்கும். அப்படியே சென்னை பிச் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது கொஞ்சம் லோ ஸ்கோரிங்கா இருக்கும், ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமா இருக்கும். ஆனா இந்த IPL பாத்தீங்கன்னா சென்னை கூட ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா மாறிடுச்சு. அந்த அளவுக்குலாம் இருக்கு. அந்த மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்லாம் பாத்தீங்கன்னா சென்னை டீமுக்கு எதிராக சேஸ் பண்ணி தான் வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிருங்கன்னா இந்த ரன் மிஷின் மாதிரி ஆயிடுச்சு இந்த IPL. ஆக்சுவலா எல்லாருமே நினைப்போம்ல, T20 இப்படிதான்ப்பா இருக்கணும், எப்போதுமே ரன் அடிச்சுட்டே இருக்கணும், அப்போதான் T20 ஒரு அழகே இருக்கும், அந்த ஃபார்மட்டுக்கான அர்த்தம் அப்படின்றாங்க. ஆனா உங்களுக்கு வந்து கீப் ஆன் ரன்ஸ் போயிட்டே இருந்ததுன்னா அந்த மேட்ச் பார்க்கறதுக்கே உண்மையிலே போர் அடிச்சிடும். மேட்ச் அப்படின்றது இன்ட்ரெஸ்டா போகணும். அந்த லாஸ்ட் பால் த்ரில்லர் அப்படின்னும்ல, அந்த லாஸ்ட் பால் த்ரில்லரை நம்ம எப்போ இந்த IPL சந்திச்சோன்றதான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஒரு போன IPL ஃபைனல்ல லாஸ்ட் பால் ஒரு த்ரில் வந்துச்சுல, ஜடேஜா வந்து 4 அடிச்சு அந்த கப்பை வின் பண்ணி தருவாரு. அதே மாதிரி போன IPLலயே LSGக்கும் RCBக்கு ஒரு மேட்ச் நடந்தது. கௌதம் கம்பீர் விராட் கோலிலாம் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த மேட்ச்ல கடைசி பால் வரைக்கும் போய் வின் பண்ணுவாங்க LSG. அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கடைசி பால் த்ரில்லர். உதாரணத்துக்கு 2019 IPLல அந்த ஃபைனல்ல லாஸ்ட் பால் வரைக்கும் போகும் மேட்ச். அந்த ஒரு ரன்ல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க, கப் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த IPL நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் சமீபத்துல நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் IPL ஸ்டார்ட் ஆச்சுல, அதுல இருந்து இது வரைக்குமே அந்த லாஸ்ட் பால் த்ரில்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த IPLல நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மேட்சை பெரிய அளவுக்கு நம்ம பார்த்ததே கிடையாது. கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்த்துருக்கோம், ஆனா எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கு, இல்லைன்னா லோ டிஃபெண்டிங் ஸ்கோர் வந்து பெரிய அளவுக்கு நம்ம பார்க்கல அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எப்பெல்லாம் ICC டோர்னமெண்ட் வருதோ அதுக்கு முன்னாடி இந்தியன் டீம் ஒரு IPL ஆடுவாங்க. அது எப்படியோ வந்துடுது. அதனால இந்தியன் டீமுக்கு தான் பாதிப்பே தவிர மற்ற டீம்ஸ்லாம் நல்லா இங்க வந்து செட் ஆயிட்டு ICC ட்ரோஃபி அடிச்சிடுறாங்க. அது நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னாடிலாம் IPL ஆடினாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இப்ப IPL ஆடுறாங்க. சரி, இப்ப இங்க ஒரு கேள்வி வருது. இந்த IPLல ஹை ஸ்கோரிங் கேமா இருக்குல்ல, இதே மாதிரிதான் T20 வேர்ல்டு கப்புக்கு இருக்குமா அப்படின்னா அங்க ஒரு பிக் நோ அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு டேவிட் வார்னர்லாம் இதை பத்தி பேசியிருக்காங்க. என்னன்னா டேவிட் வார்னர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹை ஸ்கோரிங் கேம் இன் வேர்ல்டு கப் அப்படின்னு இருக்காரு. ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறவங்க தான் இந்த வேர்ல்டு கப்புக்கு தேவை அப்படின்றாரு. ஸோ இந்த IPL பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பெரிய அளவுல T20 வேர்ல்டு கப்ல இம்பாக்ட் ஆக போறது இல்லை அப்படின்றது தான் நிதர்சன உண்மை, முக்கியமா பேட்டர்ஸ்க்கு. இப்ப நம்ம இதே IPL எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 20 கேம்ஸ் மேல 200+ ஸ்கோர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 4 கேம்ஸ் 199 ரன்ஸ் டச் பண்ணிருக்காங்க. ஆனா இதே மாதிரியான ஒரு விஷயம் வரப்போற T20 வேர்ல்டு கப்ல இருக்காது அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. இப்ப T20 வேர்ல்டு கப் 2024 2 வென்யூஸ்ல நடக்குது. ஒன்னு USA, இன்னொன்னு வெஸ்ட் இண்டீஸ். USA பிச்சை கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸ் பிச் எல்லாமே ஸ்லோ டர்னிங் பிச்சை தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அது உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா சமீபத்துல கூட ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அங்க நடந்தது இந்த கரீபியன் பிச்சஸ் எல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலமா அது இந்தியன் பிச் மாதிரி தான் பிஹேவ் ஆகுது. இப்ப இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரியான பிச் மாதிரி தான் இங்க பிஹேவ் ஆகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப சாதகமா இருக்க போது இந்த கரீபியன் பிச்சஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லோ பால் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிச்சு உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குன்றாங்க. நல்லாவே பவுன்ஸ் ஆகுன்றாங்க.
இப்போ IPL 2024 பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேட்டிங்க்கு சாதகமா அமையுதுல. 100%த்துல 90% பேட்டிங்க்கு மட்டுமே சாதகமா அமையுது. பெரிய பெரிய டாப் மோஸ்ட் பவுலர்ஸ் எல்லோருமே இந்த IPLல பயங்கரமா ரன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்குறாங்க. அவங்களோட எக்கனாமி ரேட்லாம் எகிருது. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த T20 வேர்ல்டு கப் 2024ல இருக்கவே இருக்காது. இந்த IPL 2024 அப்படின்றது T20 வேர்ல்டு கப் 2024க்கான ரெப்ரசன்டேஷனே கிடையாது அப்படின்னு ஈஸியாவே தெரியுது. இப்போ ஸ்பின்னர்ஸ்க்கும் ஸ்லோ பவுலர்ஸ்க்கும் இந்த T20 வேர்ல்டு கப் 2024 பொறுத்த வரைக்கும் சாதகமா இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆவரேஜ் பார் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸ்ல இந்த வேர்ல்டு கப்ல 170+ ரன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. சோ ஒரு 180 ரன்ஸ் அடிச்சா கூட டிஃபெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. இப்ப IPL 2024ல கேஷுவலா எல்லா டீம்ஸுமே 200+ ரன்ஸ் அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான அந்த 200+ ரன்ஸ் வந்து கேஷுவலா இந்த T20 வேர்ல்டு கப் 2024ல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது. இந்த IPL 2024ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம IPL வரலாற்றுல ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2024 IPL தான் அதிகமா வந்திருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா SRHே நிறைய தடவை அடிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு RCBயோட ஹையஸ்ட் ஸ்கோர் இருந்ததுல, அந்த ரெக்கார்டையே SRH பிரேக் பண்ணாங்க. அவங்களோட அந்த SRHோட ரெக்கார்டை இதே IPLல மறுபடியும் SRH பிரேக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. RCBக்கு எதிராக இந்த IPLல SRH 287 ரன்ஸ் அடிச்சாங்க. அதே மாதிரி 3 தடவை SRH இந்த IPLல 250+ ரன்ஸை கிராஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு 287, 277 மற்றும் 266 3 தடவை அடிச்சிருக்காங்க. அப்புறமா KKR பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக 272 ரன்ஸ் அடிச்சாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் IPL 2024 அப்படின்றது இந்த T20 வேர்ல்டு கப் 2024க்கான ரெப்ரசன்டேட்டிவே கிடையாது. இதை பேஸ் பண்ணி எதுவுமே நாம கணிக்கவே முடியாது. T20 வேர்ல்டு கப் 2024 அப்படின்றது வித்தியாசமா இருக்க போது, பிச்சே வேற மாதிரி தான் இருக்க போது. மேபி USA இருக்கிற அந்த நசாவ் கவுண்டி ஸ்டேடியம் இருக்குல்ல நியூயார்க்ல, அதுதான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு விளையாட போறாங்க. அந்த ஸ்டேடியம் மட்டும் ஓரளவுக்கு பேட்டிங்க்கு சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அந்த பிட்ச் கியூரேட்டர் கூட ஒன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்க போகுது இந்த பிச்சும், ஆனா 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஈக்குவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பவுன்ஸும் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ கன்ஃபார்மா வெஸ்ட் இண்டீஸ்ல தான் நிறைய மேட்சஸ் எல்லாருமே விளையாட போறாங்க. அதனால அதுதான் ரொம்ப குரூஷியலான பிச்சா பார்க்கப்படுது. இப்ப இந்தியாவை எடுத்துப்போம். இந்தியாவுடைய அந்த செலக்ஷன் கமிட்டி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த வேர்ல்டு கப்ல இந்தியாவுடைய ஸ்பின் அட்டாக் அப்படின்றது ரொம்ப ப்ராமிசிங்கா தான் இருக்கு, நல்லாவே இருக்கு ஸ்பின் அட்டாக், அதுல சந்தேகமே கிடையாது. ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் மற்றும் சாஹல் இந்த 4 முக்கியமான ஸ்பின்னர்ஸை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான், அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே ஸ்பின்னர்ஸ்க்கு இந்தியாவுடைய செலக்டர்ஸ் வாய்ப்பு தந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தந்திருக்காங்க. ஸோ 4 ஸ்பின்னர்ஸ் 3 பேசஸ் அப்படின்ற ஒரு காம்பினேஷனோட தான் இந்த டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கரீபியன்ல ரொம்ப ஸ்லோ ட்ராக்லாம் இருக்கும்ல, அதுல பிளேயிங் லெவன் எப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா 3 ஸ்பின்னர்ஸ் 2 பேசர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட ஹர்திக் பாண்டியா இருப்பாரு, அவர் வந்து பார்ட் டைமா பவுலிங் போடுவார். இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை ரொம்ப ரொம்ப ஸ்லோ பிட்ச் அப்படின்னு பார்க்கும்போது அக்சர் பட்டேலை தூக்கிட்டு பிளேயிங் லெவன்ல, இல்லைன்னா அக்சர் பட்டேல் அல்லது ஜடேஜா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. குல்தீப் யாதவும் சாஹலும் ஒரே பிளேயிங் லெவன்ல இருக்கிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்தியன் டீம் இந்த ஸ்பின் பவுலிங்ல கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ கன்ஃபார்மா ஒரு விஷயம் புலப்படுது, இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் IPL மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்லாம் நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் லோ டிஃபெண்டிங் ஸ்கோரா கூட நம்ம பார்ப்போம். மேபி கடைசி பால் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் த்ரில்லிங்கான மேட்சஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது. ஸோ இதுல யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கிற டீமும் ஸ்லோ பால் போடுற டீமும் நல்லா வருவாங்க. அதே மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர் வந்து ஒவ்வொரு பிளேயிங் லெவன்லயுமே இருக்கணும். உதாரணத்துக்கு விராட் கோலி, அதுக்கப்புறமா நம்ம நியூசிலாந்துடைய கேன் வில்லியம்சன், பாகிஸ்தான்ல பாபர் அசாம் கூட அப்படி ஆடுவாரு. இன்னொரு முக்கியமான ஒரு பிளேயர் நியூசிலாந்துல டேரல் மிச்சல் கூட அதே மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ்லாம் ஆடுவார். ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருந்தாரு நம்ம ஸ்டீவ் ஸ்மித், ஆனா அவரு இந்த வேர்ல்டு கப்ல இல்லை. அந்த ஸ்டீவ் ஸ்மித்துடைய அந்த ரோல் வந்து யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஆங்கர் இன்னிங்ஸ் அப்படின்றது இந்த வேர்ல்டு கப்ல முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட எல்லா டீம்ஸ் வர போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
T20 வேர்ல்டு கப் 2024ல யாரெல்லாம் முக்கியமான கீ பிளேயர்ஸா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்த். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.